76 வயதிலும் இப்படி ஒரு சுறுசுறுப்பா? நரேந்திர மோடியின் செயல்பாட்டை பார்த்து G20 மாநாட்டில் உலக தலைவர்கள் அதிர்ச்சி. G20 மாநாடு முடிந்து கிளம்பும் தருவாயில் இந்தியாவில் அடுத்த சம்பவம். இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சிந்து நதியின் எல்லை பகுதிகள் மாறுபடலாம், ஆனால் சிந்து பகுதி இந்தியாவிற்கு சொந்தமானது என பேசியது உலக அளவில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மோடியின் அடுத்த மூவ் என்ன? உலக தலைவர்கள் எதிர்பார்ப்பு. வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற G20 மாநாட்டில் கலந்து கொண்டார். கடந்த 21, 22, 23 ஆகிய 3 நாட்களில் G20 மாநாடு ஆப்பிரிக்காவிலேயே முதல் முறையாக G20 மாநாட்டை தென்னாப்பிரிக்கா நடத்தியது. G20 மாநாட்டில் அமெரிக்காவின் அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இன மக்களுக்கு அநீதி நடைபெறுகிறது என்று கூறி மாநாட்டை புறக்கணித்து விட்டார். அமெரிக்காவும் உலக தலைவர்கள் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறக்கூடிய G20 மாநாட்டை தவிர்க்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். டொனால்ட் ட்ரம்பின் கோரிக்கையை உலக தலைவர்கள் எவரும் மதிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களும் G20 மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் G20 மாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் ஆலோசனை செய்தார். G20 மாநாட்டில் பல்வேறு அமர்வுகளில் திரு நரேந்திர மோடி அவர்கள் உரைய நிகழ்த்தியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக குறிப்பாக அவர் பேசியது செயற்கை நுண்ணறிவு AI தொடர்பானது மிக உலகளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. திரு நரேந்திர மோடி அவர்கள் G20 மாநாட்டில் AI உலக நாடுகளுக்கு அத்தனைக்கும் சம பங்கு வகிக்க வேண்டும், அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும், அனைத்து நாடு மக்களும் AI பயன்படுத்தும் வகையில் உருவாக்க வேண்டும், ஒரு நாடு மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று G20 மாநாட்டில் பேசியது உலக அளவில் மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இது மறைமுகமாக அமெரிக்காவிற்கு விழுந்த பேரடியாக உலக தலைவர்கள் பார்க்கிறார்கள். அது மட்டும் AI உலகளாவிய மக்களுக்கு சம பங்கு வகிக்க வேண்டும் என்று பேசினார். உலகத்தின் நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் குறித்து பல்வேறு விதமான விஷயங்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் G20 மாநாட்டில் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தனிப்பட்ட முறையில் பல்வேறு தலைவர்களுடன் உரை நிகழ்த்தியிருக்கிறார், தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் G20 மாநாட்டில் பயங்கரவாதத்திற்கு எதிராக G20 நாடுகள் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்று பேசியது உலக தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, உலகளாவிய சமத்துவமும் சமூக சீர்திருத்தமும் நிலையாக இருக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி அவர்கள் உலக தலைவர்களிடம் வலியுறுத்தி இருக்கிறார். G20 மாநாட்டிற்கு நடுவில் தென்னாப்பிரிக்க அதிபருடன் இருதரப்பு சந்திப்பு, பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. அதில் முதலீடு, அரிய வகை கனிமங்கள், ஏற்றுமதி இறக்குமதி என பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் நரேந்திர மோடி தலைமையில் தென்னாப்பிரிக்க அதிபர் முன்னிலையிலும் கையெழுத்தாகி இருக்கிறது. இத்தாலி பிரதமருடனான சந்திப்பில் பயங்கரவாதத்திற்கு செல்லக்கூடிய நிதியை இரு நாடுகளும் இணைந்து தடுக்க வேண்டும், அதற்கு இரு நாடுகளும் முழு ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று இத்தாலி பிரதமரிடம் திரு நரேந்திர மோடி அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார். அது வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது என்றுதான் உலக தலைவர்களின் கருத்துக்கள் இருக்கிறது. இத்தாலியின் பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாட்டை தனிப்பட்ட முறையில் வெகுவாக பாராட்டி இருக்கிறார். அது நம் நாட்டிற்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அளிக்கும் விதத்தில் இருக்கிறது. மட்டுமல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கனடாவின் பிரதமர், பிரேசிலினுடைய அதிபர், ஜப்பானுடைய பிரதமர் என பல தலைவர்களுடன் இரு சந்திப்பு ஒப்பந்தங்கள், பல்வேறு கட்ட வர்த்தக ரீதியாக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்படுவதை தனிப்பட்ட முறையில் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரு தலைவர்களுடைய சந்திப்பில் பேசியிருக்கிறார். பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் G20 மாநாடு வெற்றிகரமாக நடந்தது.
அது பல்வேறு தலைவர்கள் நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். இந்தியாவிற்கு பல நாடுகளினுடைய உலகளாவிய தொடர்பு மேலும் விரிவுபடுத்துகிறது. G20 மாநாட்டை ஏற்பாடு செய்த தென்னாப்பிரிக்காவின் அதிபருக்கும் அரசிற்கும் சப்போர்ட் வழங்கிய தென்னாப்பிரிக்காவின் மக்களுக்கும் பாரதத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நரேந்திர மோடி பேசி கிளம்பும் தருவாயில் இந்தியாவில் அடுத்த பூகம்பம் வெடிக்க தொடங்கியது. அது என்ன அடுத்த பூகம்பம் நினைக்கிறீங்களா? நரேந்திர மோடி அவர்கள் G20 மாநாட்டை முடித்து கிளம்பும் தருவாயில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சிந்து நதியின் எல்லைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் நாளை சிந்து இந்தியாவின் வசமாகும் என்று பேசி இருக்கிறார். இதை அறிந்த உலக தலைவர்கள் மோடியின் அடுத்த மூவ் எப்படி இருக்கும், எதை நோக்கி அவரது செயல்பாடு இருக்க போகிறது என்று உலக நாடுகளும் பாகிஸ்தானும் மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றது. திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்றைய உரையில் சிந்து நதி புனிதமான நதி, இந்தியாவிற்கு சொந்தமான நதி என்று பேசியிருக்கிறார். சிந்து நதியின் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் இந்தியாவிற்கு சொந்தமானது. முன்காலத்தில் இந்த பகுதி இந்தியாவுடன் இருந்த பகுதி என்று பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பல அண்டை நாடுகள் அங்குள்ள சிறுபான்மை மக்களுக்கு பெரும் துன்பத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது இந்தியாதான் என்று பேசி அடுத்த கட்ட சர்ச்சையையும் எழுப்பியிருக்கிறார். பங்களாதேஷ், பாகிஸ்தானில் அங்குள்ள சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய இந்துக்களின் வீடுகள் சூறையாடப்படுகிறது, அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பெண்கள் பாலியல் வன்முறையில் ஈடுபடுத்தப்பட்டு மதமாற்றம் செய்யப்படுகிறார்கள். அவர்களுக்கு கடந்த காலங்களில் இந்திய அரசாங்கம் முறையாக அங்கீகாரம், முறையான சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தவில்லை. அந்த மக்களை இந்தியா கைவிட்டது என்று கடந்த ஆட்சி காலத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதன் தொடர்பாக தான் இந்தியாவில் CAA கொண்டு வந்ததற்கும் NRC தேவையின் உணர்ந்து திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்கிறார். இன்றைய காலத்தில் அண்டை நாடுகளின் சிறுபான்மையினரின் வலியை உணர்ந்து கொண்ட ஒரே தலைவராக திரு நரேந்திர மோடி விளங்கி கொண்டிருக்கிறார் என்று திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர்களுக்கு பாதுகாப்பும் வழங்க வேண்டியது நமது நாட்டினுடைய கடமை, மனிதாபிமானம் என்று திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்கிறார். கடந்த காலங்களில் அண்டை நாட்டினுடைய சிறுபான்மையினர் பல்வேறு துயரங்களுக்கு ஆளானப்பட்டும் சிலர் தப்பித்து இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரத்தை அளிக்க வேண்டியது நமது கடமையும் கூட. கடந்த காலத்தில் இங்கிருக்கக்கூடிய சிறுபான்மையினரின் ஓட்டு வங்கிக்காக அண்டை நாடுகளின் சிறுபான்மையினரை கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் காங்கிரசின் மிகப்பெரிய அநீதியாக பார்க்கப்படுகிறது என்று திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கடந்த காலங்களில் நடந்ததை எடுத்துரைத்திருக்கிறார். திரு அத்வானி அவர்களை குறிப்பிட்டு, திரு அத்வானி அவர்கள் சிந்து நதி பகுதியை சேர்ந்தவர்தான். அவர் நாடு பிரிவினையின் போது சிந்து பகுதி பாகிஸ்தானுக்கு செல்வதை விரும்பாமல் இருந்திருக்கிறார் என்று புத்தகத்தை மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருக்கிறார். சிந்துவில் வசிக்கக்கூடிய மக்கள் மட்டும் அல்ல, இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் சிந்து நதி புனிதமான நதி. சிந்து நதியின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகத்தை காப்பாற்ற வேண்டியது நமது தேசத்தின் கடமை. இன்று சிந்து நதியின் எல்லைகள் வேறாக இருக்கலாம், நாளை அது இந்தியாவின் வசமாகும் என்று திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்கிறார். இதைதான் உலகத்தின் தலைவர்களும் பாகிஸ்தானும் மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றன. இந்தியாவின் அடுத்த கட்ட மூவ், நரேந்திர மோடியின் அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்கும், எது போன்று இருக்கும்,
அடுத்தது போர் தொடங்குவதற்கு தயாராகிவிட்டார்களா என்று பல்வேறு விதமான யூகங்களை கிளப்பும் விதத்தில் மோடியின் செயல்பாடு அமைந்திருக்கிறது. நிச்சயமாக நரேந்திர மோடி நம்மை விட்டு சென்ற பகுதியை அவரது காலத்திலேயே மீட்பார் என்ற நம்பிக்கையில் பாரதிய மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதை நோக்கிதான் அவரது பயணமும் இன்று உலக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நம்மிடம் பிரிந்து சென்ற பகுதி நாளை இந்தியாவின் வசமாகும் என்பது நிதர்சனமான உண்மையும் கூட. நமது பாரதத்தின் மக்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் எண்ணம், நரேந்திர மோடியின் எண்ணமாக இருந்து வருகிறது. நிச்சயமாக அவருக்கு நாம் துணை புரிவோம், ஒத்துழைப்பு கொடுப்போம். நம்மை விட்டு நீங்கிச் சென்ற, விலகிச் சென்ற புண்ணிய நதிகளும் நிலப்பரப்புகளும் அங்கிருக்கக்கூடிய மக்களும் இந்த தேசத்தில் ஒற்றுமையாக மேலும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் உள்ள மக்களின் எண்ணமாகவும் இருந்து வருகிறது. நன்றி.